ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ச்சியாய் வேதாகமத்திலிருந்து பொல்லாத வல்லமைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தாக்குதலை உண்டு பண்ணும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், அந்த பொல்லாத வல்லமைகளை ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக 2 வாரம் நாம் தாவீதுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பொல்லாத வல்லமை அந்த தாவீதுடைய வாழ்க்கையில என்ன செய்தது, அதிலிருந்து அவர் எப்படி தப்பித்துக் கொண்டார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த பொல்லாத வல்லமைகள் ஒரு ஏவுதலை உண்டு பண்ணி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கும் முயற்சி செய்யும். ஒரு ஏவுதலை உண்டு பண்ணும். அந்த ஏவுதலிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று நாம் பார்த்தோம். அதே போல சூழ்ச்சி செய்யும். இந்த பொல்லாத வல்லமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கும்படி சூழ்ச்சி செய்து அவனுடைய வாழ்க்கையை சிக்க வைக்கும் என்பதை பார்த்தோம். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள விசுவாசம் தேவை. அதே போல இந்த பொல்லாத வல்லமை மனிதர்களை காவலில் போடும். அந்த காவலில் போடும் பொழுது நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வழி நம்பிக்கை. ஆண்டவராக இயேசு மேல் வைக்கிற நம்பிக்கை நம்மை தப்புவிக்கும் என்று முதல் வாரத்தில் தியானித்தோம். அந்த பொல்லாத வல்லமையின் இடத்திலிருந்து தப்பித்து நாம் போக வேண்டிய இடம் தேவ சமூகம், தேவனுடைய ஆலயம், மேலும் ஊழியர்களுடைய ஐக்கியம், அவர்கள் மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிற உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று நாம் தியானம் செய்தோம். 2வது வாரத்தில் கூட இப்படி செய்யும் பொழுது நமக்கு தகப்பனாகி இயேசுவின் வீட்டிலிருந்து ஆதரவு உண்டாகும், ஆதரவு கிடைக்கும் என்று நாம் பார்த்தோம். இந்த சத்ருவின் வல்லமையிலிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த சத்ருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாதபடி ஆண்டவராக இயேசுவானவர் பாதுகாப்பார் என்று நாங்கள் பார்த்தோம். அதே போல இயேசுவே என்று கூப்பிட வேண்டும் என்று பார்த்தோம். அப்பொழுது சூழ்நிலை மாற்றப்படும் என்று. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். எப்படி என்றால் ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற காரியம் பூமியிலே நீங்கள் அதிபதியாய் இருக்க வேண்டும், உங்கள் பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதே. ஆகையால் இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாய் நாம் தியானிக்க போவதான தலைப்பு இயேசுவே என்று கூப்பிடு, உன் வாழ்க்கை மாறும். இந்த 3வது வாரத்தில் கூட ஆண்டவராக இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், நம் வாழ்க்கை அதிபதியாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய பெயர்களை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். தாவீதுடைய வாழ்க்கையில இப்படி நடந்தது, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி நடக்கும். பாருங்க, 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல என் தகப்பனாகிய என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கின்ற என் ஜனங்களுக்கு அதிபதியாகும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்லப்படும். ஆண்டவர் தாவீதை பல வல்லமைகளினால் துரத்தப்படுகிறார். இந்த சவுல் எனும் சத்ரு பல விதத்துல இந்த தாவீதிற்கு போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் குடும்ப சூழ்நிலை ஒரு பாரத்தையும் உண்டு பண்ணுகிறார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் தாவீதோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்றார் பாருங்க, உன்னை நான் அதிபதியாக்க போகிறேன். இதுவரை நீ ஆடுகளுக்கு பின்பாக நடந்து கொண்டிருந்தாய், நீ எங்க போனாலும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக நிர்மூலமாக்குவேன். பூமியில பெரியோர்களின் நாமத்தை அதுக்கொத்த நாமத்தை உனக்கு நான் தருவேன். அப்ப இந்த தாவீது ஆண்டவருடைய திட்டம் தாவீதை அதிபதியாய் மாற்ற வேண்டும் என்பது. பாருங்க, அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய நாமத்தை உண்டு பண்ணணும். இதுவரை நீங்கள் அதிபதியை போல வாழவில்லை என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அதிபதியாக ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆனால் நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், எதன் பின்னால் போய்கொண்டிருக்கிறோம், எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம், எந்த நம்பிக்கை என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, எந்த நம்பிக்கை என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்திற்கு கேடுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது, இதை தெரியாமலே சிலர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில திட்டம், ஆண்டவருடைய திட்டம், இதுவரை நீ போன வழி அல்ல, இனி உன் வழியை நான் மாற்றி உன்னை அதிபதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன். பாருங்க, தாவீது போகும் இடமெல்லாம் ஆண்டவராக இயேசுவானவர் அவரை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அநேக போராட்டங்கள் நாம் பார்த்தோம். சத்துருக்களின் வல்லமை, தாக்குதல், நெருக்கடிகள், தப்பி ஓடக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இந்த தாவீதை ஆண்டவர் பாதுகாக்கிற 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் 14வது வசனத்துல தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நான் சொல்லுகிறேன் பாருங்க,
எப்படிப்பட்ட சத்ருவின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள வந்தாலும் சரி, அது எப்படி வளைத்து கொண்டாலும் சரி, சூழ்ச்சி செய்தாலும் சரி, அது எப்படியாவது உங்களை விழுங்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தை அழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, ஒரு ஏவுதல் உண்டு பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் உன்னை நான் பாதுகாப்பேன். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, கிறிஸ்துவ நம்பிக்கையா இருக்கும்போது, அவர் மேல் நீ விசுவாசம் வைக்கும்போது, நிச்சயமாய் நீயும் உன் குடும்பமும் பாதுகாக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே இந்த காரியம் நடக்கும். தாவீதுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொல்றாரு, எங்க போனாலும் பாதுகாப்பேன். ஆண்டவருடைய திட்டமே நம்மை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்க இருந்து? பொல்லாத சத்துருக்களின் வல்லமைகள் மத்தியில் இருந்து. பாருங்க, ஆனா ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னார். இங்க ஒரு விஷயம் சொன்னார் தாவீதுக்கு, இதுவரை நீ ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தப்பா, இதுவரை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, இதுவரை நீங்களும் உங்கள் குடும்பமும் எதன் பின்னால் போய்கொண்டிருந்தீர்கள்? எதை நோக்கி உங்கள் பிரயாணம் போய்கொண்டிருந்தது? நீங்க நம்பலாம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய குடும்பம், இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை நடத்தணும், இப்படிதான் நான் பின்னாடி போகணும். ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த திட்டத்தை புரிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். ஆண்டவர் உங்களை நோக்கி ஒரு திட்டம் வைத்துக்கொள். தாவீது தன் வாழ்க்கையில நான் என் ஆடு பின்னாடி தான் போவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட இருந்தான். அந்த தீர்மானம் அந்த தாவீதுக்குள்ள இருந்தது. ஆடுகளுக்கு பின்னாடி போனா போதும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் தங்கள் வேலையை குறித்து, தங்களுடைய படிப்பை குறித்து, தங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டு அந்த தீர்மானத்துக்குள்ளவே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசுவானவரால் கிரியை செய்ய முடியாது. ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆண்டவரின் வாழ்க்கை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? ஆண்டவரின் வாழ்க்கை எப்படி மாற்ற முயற்சிக்கிறார்? ஆண்டவரின் வாழ்க்கையில என் குடும்பத்துல வருகிற சத்துக்களை எப்படி என்னை ஜெயிக்க வைக்கிறார்? அதிலிருந்து ஆண்டவர் என்னை எப்படி விடுவிக்க போகிறார்? அவருடைய திட்டம் என்ன? அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆடுகள் பின்னாடி நடந்தவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை அதிபதியா மாற்ற போறேன். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை அதிபதியா மாற்றுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இது நடக்க சாத்தியமே இல்லை என்றாலும் தேவன் சொல்லுகிற வார்த்தை, இயேசு சொல்லுகிற வார்த்தை எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தும். பாருங்க, ஒரு காலத்துல பாவத்து பின்னாகவும் உலகத்தின் பின்பாகவும் உலக மாயைக்கு பின்பாகவும் நடந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் தனக்குள்ளாக வைத்து பாதுகாத்து ஒரு அதிபதி ஆக்கும்படி, ஒரு பேரை பெருமைப்படுத்தும்படி ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். இதேதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி வாழ்க்கையில் நடக்குது. பாருங்க, ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல, நான் தீர்க்க தரிசனம் அல்ல, தீர்க்க தரிசன புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பொறுக்கிறவருமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி மந்தையை மேய்க்கிறவன், இவனும் மந்தையை மேய்க்கிறவன், காட்டத்தி பழங்களை பொறுக்கி கொண்டு வாழ்க்கை இப்படிதான் நடந்துட்டு இருக்கிற மனுஷனை கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீ போ, இந்த குடும்பத்தை குறித்து ஒரு வார்த்தையை சொல், இந்த குடும்பத்தை குறித்து எச்சரிப்பான வார்த்தையை சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை, நீ சொல்லிடு. இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி திகைத்து போயிடலாம். என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீங்க இப்படி சொல்லிடுறீங்க, நான் சொன்னா அதால பிரச்சனை வருவேன். சொல்றது கர்த்தர், நீ போய் அந்த இஸ்ரவேல் குடும்பத்திற்கு நான் சொன்ன விரோதமாய் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் சொல், என்னுடைய வார்த்தையை சொல். என் வார்த்தையை சொல்லி உனக்கு பிரச்சனை வந்ததுன்னா அது உன்னுடைய பிரச்சனை இல்லை, பாது என்னுடைய பிரச்சனை. பாருங்க, ஆண்டவர் எப்படி வேறு பிரிக்கிறா பாருங்க. இன்னைக்கும் நாம ஒரு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய குடும்பம், இதுதான் என்னுடைய தொழில், இதுதான் என்னுடைய எதிர்காலம் சொல்லி நாம ஒரு திட்டத்தின் பின்பாக போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசுவானவருடைய திட்டம் வேறு. தாவீதுடைய வாழ்க்கையில அவரை வேறு பிரிக்கிறார். வேறு பிரித்து அதிபதியாக்க வேண்டும், அவன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது, ஆமோஸை வேறு பிரிக்க வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்க வேண்டும். மோசேயோட வாழ்க்கையில பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் நான் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மோசே பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். இவரை அழைத்து ஆண்டவர் மகிமையின் ஊழியத்தை கொடுத்தார். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கா, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் குடும்பம், இதுதான் என் மனைவி, இதுதான் என் மாமனார் வீடு, மாமியார் வீடு, இப்படியே இவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அழைத்து தரிசனத்தை கொடுத்து மகிமையின் ஊழியத்தை கொடுத்தார். அப்ப உலகத்தின் பின்னால் நடந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற பாதை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள்.
அந்த திட்டத்திற்கு நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட சத்துருக்களின் வல்லமை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை சுற்றி வளைத்தாலும் சரி, எப்படிப்பட்ட வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து போடலாம், உங்கள் குடும்பத்தை அழித்து போடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய திட்டம் அதற்குள் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, தாவீது எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். மறுபடியும் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில இப்பொழுது என்ன பிரச்சனை வருகிறது என்பதை பார்ப்போம். தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறார். சவுல் மாமியார் மாமனார் அப்படிப்பட்ட குடும்பத்திற்குள்ள இருக்கிறார். அவர்களை நம்புகிறார். ஆனால் இந்த நம்பிக்கை வைக்கிற ஆள் உள்ளுக்குள்ள சத்ருவா இருக்கிறார். உள்ளுக்குள்ள சத்ருவா இருந்து இவருடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று பார்க்கிறான். பாருங்க, கெடுக்கிறது யாரல்ல, சொந்த குடும்பம் தான். ஆனா இந்த தாவீதிற்கு அது முதல்ல தெரியாத இருந்தது. இவன் தான் என்னை கெடுக்க போறான், இவன் தான் எனக்கு விரோதமா வல்லமையா இருக்கிறான், இவன் தான் என் குடும்பத்தை அழிக்க போறான், என் பிள்ளைகளை அழிக்க போறான். ஆனா இந்த தாவீதுடைய நம்பிக்கை சவுல் மேல் இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தின் மேல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்த பிறகு இவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. பாருங்க, இப்ப சவுலை விட்டு ஓடுகிறான். இந்த பொல்லாமல் வல்லமையை விட்டு ஓடுகிறார். ஓடி என்ன ஆகுது பாருங்க. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10வது வசனத்தில் நான் சுருக்கமாய் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். அதே 12வது வசனம் 13வது வசனம் 21 அதிகாரம். தாவீது காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயந்து பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற்படி கதவுகளிலே கீறி கொண்டு வாயில் நுரை தள்ளி. பாருங்க, சவுல் என்ற பொல்லாத வல்லமை ஒரு பக்கம் பாருங்க, இந்த ராஜா ஆகீசின் ராஜாவிடத்துல போய் மாட்டிக்கிட்டான். அங்க போய் மாட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் போல இருக்கிறான். எத்தனை பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? வாசல்ல உட்கார்ந்து செவுத்தை கீறிக்கிட்டு தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு பைத்தியக்காரன் போல ஒரு வாழ்க்கை. பித்தம் கொண்டவனை போல என்ன பேசுறோம் தெரியாத அளவுக்கு பாருங்க, வேஷம் மாறிட்டான், வேஷம் போட ஆரம்பிச்சுட்டான். வாழ்க்கை வேஷமா மாற ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருடைய திட்டம் இருக்கு, ஆனா போய் பொல்லாத. இப்படிதான் இன்றைக்கு நாம் சில நேரத்தில் கர்த்தர் நடத்தப்படும் பொழுது என்ன பண்றோம்? பொல்லாத வல்லமைகளுக்குள்ள நாமளே போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய வாழ்க்கை பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றோம்? விசுவாச பிள்ளைகள் என்ன பண்றாங்க? தங்களுடைய கதவுகளை முன்ன வைக்கிறாங்க. ஆனா இருக்கிறது எந்த இடம்? இருக்கிறது பாருங்க, எந்த இடத்துல போய் இருந்துக்கலாம்? ஆகீஸ் ராஜா கிட்ட போயிட்டான். சத்துருக்கள் கையில சிக்கிக்கிட்டான். இவனே போய் மாட்டிட்டான் சத்துரு கையில. சில நேரங்கள்ல இப்படிதான் சத்துருக்கள் நம்மை வளைக்குமா வளைக்காதா? அந்த நேரத்தில் நாம போய் விழுந்துருது. அந்த நேரத்தில் சத்துருவின் வல்லமை பெருசா தெரியும், போய் விழுந்துருது. இதை மனதில் வைத்துதான் சங்கீதம் 34 எழுதுகிறார். தாவீது இந்த தன்னுடைய சூழ்நிலையை நினைத்து தன் வாழ்க்கையில வந்த சூழ்நிலையை பார்த்து எழுதின சங்கீதம் தான் 34. பாருங்க, வேஷம் மாறிட்டான். இந்த ஆகீஸ் சொந்த பேர் இல்ல, பேர் அபிமெலேக்கு. இது ராஜாவின் பேர். 1 பார்வன் 2 பார்வன் ஏரோது 1 ஏரோது 2 ஏரோது மாதிரி ஒரு வல்லமை. இங்க இவன் துரத்தி விடப்படுகிறான். இந்த ஆகீசின் ராஜாவின் மத்தியிலிருந்து துரத்தி விடப்படுகிறான். இந்த காலத்துல 4 முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். இந்த நாளிலும் பொல்லாத வல்லமைகள் உங்களை சூழும் பொழுது, பொல்லாத வல்லமைகள் உங்கள் குடும்பத்தை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது, பொல்லாத வல்லமைகள் உங்களை சுற்றி வளைக்கும் பொழுது, உங்கள் குடும்பத்தை அழித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது, நேரடியாய் தாக்குதலை உண்டு பண்ண முயற்சிக்கும் பொழுது, அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, பாருங்க, தாவீது 4 காரியங்களை பயன்படுத்துகிறார் இந்த சங்கீதம் 34. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 12வது வசனத்துல ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு பொல்லாத வல்லமைக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டான். பொல்லாத வல்லமைகள் என்னை ஜெயிச்சிருமோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த நேரத்தில் சங்கீதம் 34 அவர் எழுதுகிறார். சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 34 இந்த ஆகீசுடைய சூழ்நிலையில நான் கர்த்தரை தேடினேன், நான் என் பிரச்சனையில இயேசுவே என்று கூப்பிட்டேன், இயேசுவை நோக்கி பார்த்தேன், என்னுடைய எல்லா பயங்களும் எனக்கு நீங்கினது, என் வாழ்க்கையில பயம் நீங்கினது. இந்த ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது, நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு காரியம், இயேசுவே என்று கூப்பிடுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் பயம் நீங்கும். என்னத்தை குறித்து பயந்துட்டு இருக்கீங்க? யோபு பாருங்க, நான் பயந்த காரியம் நேரிட்டுதுன்றான். இந்த பயமே யோபுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைய என்ன ஆக்கிடுச்சு? சாபமா மாத்திருச்சு. யோபு ஆசீர்வாதமா இருந்தாரு, கர்த்தர் இதெல்லாம் கொடுத்தாரு, கர்த்தர் இதெல்லாம் எடுத்தா எப்படி இருக்கும்னு இருதயத்துல யோசித்தார். யோபு 3 அதிகாரம் 25 வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவன் பதறின காரியமே அவனுக்கு வந்தது, அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும். இன்னைக்கு நீங்க பதறின காரியம் வருவது
உங்கள் கையில் இருக்கிறது. ஆனால் ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில இப்படி வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, எல்லா பயத்திலிருந்தும் நீக்கலாக்கி விட்டார். இப்ப சூழ்நிலை மாறணும்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுடைய எல்லா பயமும் நீங்கும். தாவீதுடைய பயத்தை நீக்கினவர் உங்கள் பயத்தை நீக்குவார். இரண்டாவது காரியம் பாருங்க, இதுல பாருங்க, சிலருக்கு எப்படிலாம் பயம் வருதுன்னா, வியாதியை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், சத்துருக்களை குறித்து பயம். இந்த பயம் நீங்கணும்னா நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க, ஒரு வாழ்க்கை மாறும். இரண்டாவது சங்கீதம் 34:6 இந்த வாட்சி பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இக்கட்டுகளுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு, அதுல இருந்து ரட்சித்தார். என்னன்னா பொருள் இழப்பு, வருத்தம், தோல்வி, துன்பம், இதெல்லாம் தான் இக்கட்டு. இந்த இக்கட்டெல்லாம் என்ன சூழ்ந்துக்குச்சு, ஆனா நான் செய்தது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், இக்கட்டான சூழ்நிலையில் நீங்களாக்கினார். முதல் காரியம் சொன்ன பயத்துக்கு நீங்களாக்கினார், இரண்டாவது இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்களாக்கினார். உங்கள் வாழ்க்கையிலும் இக்கட்டான சூழ்நிலை இயேசுவே என்று கூப்பிடுங்கள், இக்கட்டான சூழ்நிலை நீங்கும். மூன்றாவது காரியம் சங்கீதம் 34:17 நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவனை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கினார். எப்ப இயேசுவே கூப்பிடுறோமோ அப்ப உபத்திரவம் நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உபத்திரவம் நீங்கும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் உபத்திரவத்தை நீக்க இயேசுவால் கூடும். அவர் வார்த்தை அனுப்பி வாதையை நீக்குகிறவர். பாருங்க, இப்ப இந்த உபத்திரவம் எங்க நீங்க, இயேசுவானவர் சிலுவையில உபத்திரவப்பட்டார், சிலுவையில உபத்திரவப்பட்டு ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, உபத்திரவம் நீங்கப்பட்டிருக்கு. பாருங்க, 3 காரியம் தாவீது சங்கீதம் 34 3 விஷயங்களை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயந்து அவரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கினார். இரண்டாவது இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ரட்சித்தார், உபத்திரவத்தில் நீங்களாக்கினார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிரமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் என்று நின்று அவனை விடுவிக்கிறார். நான்காவது காரியம் பாருங்க, நான் நீதிமானா கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறேன், அநேக துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டது, என் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டது, ஆனால் கர்த்தர் அவைகளில் நின்று அவனை விடுவிப்பார். தாவீதுடைய அனுபவம் பாருங்க, கர்த்தர் நடத்த ஆரம்பிக்கிறார். நடத்த ஆரம்பித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள், பல போராட்டங்கள், சத்துருக்களுடைய வல்லமைகள், பல மனிதர்கள் விரோதமாய் வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவனை யார் கையிலும் ஒப்பு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் கூடவே இருந்து அவனை பாதுகாத்தார். ஆகிய ராஜாவிடத்துல மாட்டிக்கொண்ட பொழுதும், அவன் பைத்தியக்காரனை போல அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றப்பட்ட பொழுதும், சங்கீதம் 34 அவனுடைய அனுபவத்தை எழுதுகிறான். இந்த சூழ்நிலையில நம் வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்கள், நெருக்கடிகள், சத்துருக்களின் தந்திரம், வியாதி, போராட்டம், அது மட்டும் இல்ல பொருளாதார நெருக்கடி எல்லாம் வரும்பொழுது இயேசுவே என்று கூப்பிடுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களா நாம் வாழும் பொழுது, ஆண்டவராக இயேசுவானவரை பிரியப்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கை அதிபதியாய் மாற்றப்படும், உங்களுடைய பெயர் பெருமைப்படுத்தப்படும். பாருங்க, இவ்வளவு சூழ்நிலையிலும் தாவீது, என்னை அழைத்த இயேசு என்னை விடுவிக்க வல்லவர், என்னை பாதுகாக்க வல்லவர், என்னை நடத்த வல்லவர், என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், என் சத்துருக்கள் கையிலிருந்து என்னை மீட்க வல்லவர், என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ண நல்லவர் என்பதை குறித்து ஒரு உணர்வோடு இருந்தான். இந்த நாளிலும் ஒரு உணர்வோடு இருங்கள். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, இயேசுவே என்று கூப்பிடு, உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நிச்சயமாகவே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.